இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விடுங்க. அமைதியா இருங்க சொல்றோம்ல. ஐயோ விடுங்கன்னு சொல்றேன். அமைதியா இரு. சொன்னா கேட்க மாட்டேன். விடுங்க. அமைதியா இரு. விடுங்க. என்ன? என்ன விடுங்க. நல்லா இருக்கமா புடிங்க. விடுங்க. சொன்னா கேளு. விடுங்க. சீக்கிரம் புடிங்க. ஏய் சொன்னா கேளு. கைய விடு. நாங்க சொல்றத கேளு. யாராவது வாங்க. டேய், நான் மட்டும் வரலன்னா இவ போலீஸ் கிட்ட போயிருப்பா. மொவனை நீ நல்லா சிக்கியிருப்ப. செல கடத்தல் மட்டும் இல்ல, பொண்ணு கடத்துற கேஸையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்றது? டிரைவர் சீட்ல இருந்தா வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க தானே உள்ள இருந்தீங்க. மயக்கத்துல கடந்தா எப்ப எந்திரிச்சானே தெரியல. மன்னிச்சுக்கோங்க சார். பவானி, அந்த மேகலைக்கு ஒரு தடவை கால் பண்ணு. எதுக்குமா நீ பேச போறியா? அப்பாவை கேட்டுக்கோமா, திட்டுவாரு. கால் பண்ணுன்னு சொல்றல. அவ என் பொண்ணு என்ன பண்ணாலும் நல்லவன்னு நினைச்சுதானே அவளை வீட்டுக்குள்ள விட்டேன். படுப்பாவ இப்படி பண்ணிட்டாளே, நான் அவகிட்ட பேசணும். நீ உடனே கால் பண்ணு. பண்ணுடி, பண்ணு. அக்கா, இப்ப எதுக்கு வந்த காரை விட்டுட்டு இந்த கார்ல போயிட்டு இருக்கோம்? டேய், நாம கார்ல வரத ஜனனி பாத்துட்டா. அவ பாட்டுக்கு பயத்துல போய் துளசி கிட்ட ஏதோ உளறிட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. அக்கா அக்கா அக்கா, எடுக்காதக்கா, எடுக்காத. சிபிஐ ஏதாவது இருக்க போகுது. டேய், அந்த அளவுக்கு நீ ஒருத்தல்ல. இதோ இங்க இருக்காளே, இவளும் ஒருத்தல்ல. இரு, யாருன்னு பாக்கலாம். காரை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு. மேகல, நான் தான் விசாலாட்சி பேசுறேன். அக்கா சொல்லுங்க அக்கா. மேகல, நீ என்ன நினைச்சு என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுறியோன்னு தெரியாது. ஆனா நான் சத்தியமா உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் பார்த்தேன். தெரியும். தெரிஞ்சுமா நீ இப்படி எல்லாம் பண்ண? காவேரி சின்ன பொண்ணு மேகல. என்னக்கா நீங்க? காவேரிக்கு கல்யாண வயசாயிடுச்சுக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சிருப்பீங்க? மேகல, நீ ஒரு பொண்ணு தானே, உனக்கு தெரியாதா? பிடிக்காத கல்யாணம் எல்லாம் நரகம் மேகல. என் பொண்ணு காவேரி பாவம், அவளை என்கிட்டயே கொடுத்துரு. அக்கா, தாஸ் காவேரி மேல உயிரே வச்சிருக்காங்கக்கா. தாஸ் ரொம்ப நல்லவன்க்கா. எனக்கு என் பொண்ணு வேணும். அவளுக்கு ஏதாவது ஆச்சு, நீயும் உன் தம்பியும் என்ன ஆவீங்கன்னே சொல்ல முடியாது. அஷோ அக்கா, என்னக்கா இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னையும் என் தம்பியையும் உங்க குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்க சொல்லுங்கக்கா. குடுமா. ஹலோ, என் அப்பா மட்டும் கோவமாயிட்டாரு. நீங்க செத்தே போயிடுவீங்க, தாங்க மாட்டீங்க. அப்படியா? என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரா? உங்க 2 பேர் உயிரை எடுப்பாரு. ஏய் சிறுவண்டு, போன அக்கா கிட்ட கொடு. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏச்சே, போன குடுறி. கார் லாக் பண்ணிருக்கேன், திறக்க முடியாது.
ஐ லவ் யூ. நம்ம அனிமூனுக்கு எங்க போலாம் சொல்ல மாட்டியா? சரி விடு, நான் செலக்ட் பண்றேன். குளிர் பிரதேசத்துக்கு போலாமா? நம்ம 2 பேர் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. இரு, இத வந்துடுறேன். ஐயோ உம்மா. டேய், நீ நரகத்துக்கு தாண்டா போவ. நானே உன்னை நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன் கையால தாண்டா உனக்கு சாவு. கொடு. மேகல, இத பாரு, நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? அக்கா, நீங்க துளசி பேச்ச கேட்காம அப்பயே ஓகே சொல்லிருந்தீங்கன்னா சந்தோஷமா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே. இந்நேரம் உங்க கையில பேர குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்கோம். போங்கக்கா, உங்க மேல எனக்கு பயங்கர கோபம். ஏய், பைத்தியமாடி நீ? காவேரிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? அப்பாவும் அண்ணனும் இருக்காங்க. உங்க 2 பேரையும் சந்து சந்தா வெட்டிடுவாங்க. காவேரியை விட்டுட்டு ஒழுங்கா பொழைச்சு போயிடு, இல்லன்னா நானே அங்க வருவேன். அடடடடடா, என்ன சம்பந்தி நீங்க இவ்ளோ வயலன்ஸா பேசுறீங்க? நீங்க இப்ப ரொம்ப கோவமா இருக்கீங்க. சரி, நாம இப்ப பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். பாய்க்கா, பாய். அக்கா, அம்மா மேகலை கிட்ட பேசிட்டாங்க. அந்த பொம்பளை ரொம்ப தெனாவட்டா பேசுறா. இதுல என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன என்ன என்னமோ இருக்கு? மாமாவை இந்த ஊருக்குள்ள எல்லாருக்குமே தெரியும். இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? என்னமோன்னா தாஸ் காதலிக்கிறான். காவேரி கடத்துற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம்? அனி, கண்டிப்பா இதுல என்னமோ இருக்கு. புரியலையே. கிண்டலா பேசுறா. அம்மா கெஞ்சறாங்க, அழகுறாங்க. மனசு மாறவே இல்ல. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? எல்லாம் இந்த இலவெடுத்த சொத்துதான். ராசாம்பளம் சொத்துக்காக தான் எல்லாமே நடக்குது. அம்மா, அப்படின்னா ராஜசேகர் அண்ணனும் அம்பலத்தோட சொத்துக்காக தான் அமராவதிய காதலிச்சு கல்யாணம் பண்ணாரா? ஏய், உனக்கு வாய் உடைஞ்சிரும் சொல்லிட்டேன். அண்ணன் எதுவுமே பேசாம இருக்காரு, நீங்க மட்டும் அப்படியே விசும்புறீங்க. இங்க பாரு ரம்யா, சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசுறவள வச்சுக்காத, போதும். அண்ணே, இன்னும் சொத்தே பிரிக்கல, அதுக்குள்ள போதுன்றீங்க. இங்க பாரு ரம்யா. சரி, ஓகே ஓகே, சாரி. பவானி எங்க இருக்க? சரி சரி, அப்பா கூப்பிடுறாங்க, வா நம்ம போலாம். ஏய், என்னவா இருக்கும்? ஒருவேளை காவேரி கஷ்டாலா என்ன? நான் உங்க கூட தானே இருக்கேன், பேசாம வாங்க.